ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ பயிற்சி 1.5ல் 6வதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A is equal to x such that x is equal to 6n, n belongs to w மற்றும் n less than 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது கனக்கட்டமைப்பு முறையில் இருக்குது. அதை நம்ம பட்டியல் முறையில் மாற்றணும். wனா நம்மளுக்கு தெரியும் முழு எண்கள். அது 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது என்ன கொடுத்துருக்காங்க, 6 எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற இந்த எண்ணுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண் முழு எண்ணாக இருக்கும். அது 6ஓட சின்னதாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ எண்ணில் என்னெல்லாம் வரும்னா 0லேருந்து 5 வரைக்கும் வரும். இப்போ 0, 1, 2, 3, 4, 5 இதுதான் எண். இப்போ இந்த எண்ணில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதோ அதுதான் ஏழல்ல உறுப்புகள். ஃபஸ்ட்டு எண்ணை நம்ம 0 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸில் என்ன ஆகும்னா 6 × 0 0 ஆயிரும். அடுத்து n is equal to 1ன்னு வச்சோம்னா எக்ஸ் 6 × 1 6 ஆயிரும். அடுத்து n is equal to 2 அப்படின்னு வச்சோம்னா எக்ஸ் 6 × 2 12 ஆயிரும். அடுத்து n is equal to 3 அப்படின்னு வச்சோம்னா x is equal to 6 × 3 18 ஆயிரும். அடுத்து n is equal to 4ன்னு வச்சோம்னா எக்ஸ் 6 × 4 24 ஆயிரும். இப்போ n equal to 5ன்னு வச்சோம்னா எக்ஸ் 6 × 5 30 ஆயிரும். இது அளவு தான் இதில் வர்ற உறுப்புகள் எல்லாமே தான் ஏ. அடுத்தது நம்ம பியை கண்டுபிடிக்கலாம். b is equal to x such that x is equal to 2n, n belongs to n மற்றும் 2 less than n less than or equal to 9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா நம்மளுக்கு தெரியும் இயல் எண்கள். ஃபஸ்ட்டு x is equal to 2nன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு இயல் எண். 2க்கு அப்புறம் இருக்கும் 9 வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. அப்போ 2க்கு அப்புறம் 3, 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் தான் எண். இப்போ இந்த ஒவ்வொரு எண்ணையும் இந்த எக்ஸில் போட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் 3ன்னு வச்சோம்னா 3 6 வரும். என்ன 4ன்னு வச்சோம்னா எக்ஸ் 4 8ன்னு வரும். அதே மாதிரி என்ன 5ன்னு வச்சோம்னா எக்ஸ் 2 5 10 அப்படின்ட்டு வரும். அப்புறம் என்ன 6ன்னு வச்சோம்னா எக்ஸ் 6 12 அப்படின்ட்டு வரும். என்ன 7ன்னு வச்சோம்னா எக்ஸ் 7 14 வரும். அப்புறம் என்ன 8ன்னு வச்சோம்னா எக்ஸ் 8 16ன்னு வரும். அப்புறம் என்ன 9ன்னு வச்சோம்னா எக்ஸ் 9 18 அப்படின்ட்டு வரும். இதுதான் பியில் உள்ள உறுப்புகள். அடுத்து நம்ம சியை கண்டுபிடிப்போம். எக்ஸ் such that x is equal to 3n, n belongs to n மற்றும் 4 less than or equal to n less than 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு x is equal to 3nன்னு கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு இயல் எண். அது 4லேருந்து ஆரம்பித்து 10க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வரும். ஏன்னா 10க்கு முன்னாடியோடு ஸ்டாப் ஆயிரும்ட்டாங்க. இப்போ இந்த எண் எல்லாத்தையும் நம்ம எக்ஸில் போடணும். இப்போ எண் ஃபஸ்ட்டு 4ன்னு போட்டோம்னா 3 12 வரும். எண்ணை 5ன்னு போட்டோம்னா 3 15ன்னு வரும். அப்புறம் எண்ணுக்கு 6 போட்டோம்னா எக்ஸ் 3 18 அப்படின்ட்டு வரும். அப்புறம் எண்ணை 7ன்னு போட்டோம்னா எக்ஸ் 3 21ன்னு வரும். அடுத்து எண் 8ன்னு வச்சோம்னா எக்ஸ் 3 24 அப்படின்ட்டு வரும். அடுத்து எண்ணை 9ன்னு வச்சோம்னா 9 27ன்னு வரும் எக்ஸு. இப்போ ஏபிசியில் இருக்கிற உறுப்புகள்லாம் வந்துருச்சு. அதை அப்படி எடுத்து எழுதுனோம்னா ஏல 0, 6, 12, 18, 24, 30 இந்த மாதிரி கிடைக்கும்.
அப்புறம் பியில் வந்து 6, 8, 10, 12, 14, 16, 18 இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து சிக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்கும்னா 12, 15, 18, 21, 24, 27 இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத அதை ஒரு கணம் மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். இது மூணையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா A மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு C ஈக்குவல் டு A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C. இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வந்து இந்த சைடு எழுதிக்கலாம். இப்போ வந்து A மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு C வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற B வெட்டு Cயை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம B கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். வெட்டு Cயையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அது ரெண்டுலேயுமே வந்து பொதுவாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னா 12, 18 இது ரெண்டு மட்டும்தான் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. அப்போ அதுதான் B வெட்டு C. இப்போ நம்ம A மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு C தான் கண்டுபிடிக்கணும். ஏல உள்ள உறுப்புகளில் இருந்து இந்த B வெட்டு Cயில் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து கழிச்சிட்டு மீதி இருக்கிறது தான் வந்து A மைனஸ் B வெட்டு C. அப்போ வந்து இந்த B வெட்டு Cயில் உள்ள உறுப்புகள்லாம் வந்து ஏல இருந்துச்சுன்னா அதை நம்ம அடிச்சிடலாம். 12, 18 இருக்குது. அதை அடிச்சிட்டோம்னா 0, 6, 24, 30 இதுதான் வந்து A மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு C. இதை வந்து நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து 2 ப்ராக்கெட் இருக்குது. ரெண்டையுமே கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு A மைனஸ் B கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற ஏயை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். மைனஸ் பிஏயும் எழுதிக்கலாம். இப்போ வந்து பியில் உள்ள உறுப்புகள் என்னெல்லாம் ஏல இருக்கோ அதெல்லாத்தையும் ஏல அடிச்சுட்டு மீதி இருக்கிறது ஏல என்னென்ன மீதி இருக்குதோ அதுதான் A மைனஸ் B. இப்போ 6 இதுலேயும் இருக்குது, இதில் இருக்கா அடிச்சிடுறோம். 12 இதுலேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 18 அதிலே இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ 0, 24, 30 தான் A மைனஸ் B. அடுத்து வந்து நம்ம A மைனஸ் C கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத எழுதிக்கலாம். மைனஸ் சியும் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வந்து சியில் உள்ள உறுப்புகள்லாம் எது எது ஏல இருக்கோ அதெல்லாத்தையும் வந்து அடிக்கணும். இதுலேயும் 12, 18, 24 இந்த 3 உறுப்பும் வந்து ஏல இருக்கிறது சிலேயும் இருக்குது. அப்போ அதை வந்து கழிச்சிடணும். அப்போ அதை அடிச்சுட்டு நம்மளுக்கு மீதி ஏல என்ன இருக்குன்னா 0, 6, 30 இது 3 தான் இருக்கும். இப்போ வந்து A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டத்தையும் வந்து நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத யூனியன் இதில் வந்து எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து அப்படியே போட்டுடலாம். 0, 24, 30ன்னு. அடுத்து வந்து A மைனஸ் C எழுதும்போது 0 ஏற்கனவே இருக்குது, 30 ஏற்கனவே இருக்குது. அப்போ 6 மட்டும்தான் இருக்கும் எழுதணும். இப்போ 2ன்னு வச்சுக்கலாம். 1, 2 பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து இந்த 4 உறுப்புகளும் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ வந்து 1 மற்றும் 2லிருந்து A மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் B வெட்டு C இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C. இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. இதுதான் பயிற்சி 1.5ல் 6வது சம். தேங்க்யூ.